ஒரு வீடியோ பார்த்தேன். எப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் கிடையாது. இப்ப ஜனவரி 23ல கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு மாநாட்டுல எடுத்த வீடியோ. கல்யாணராமன் அவர்கள் பேசினது. இதுக்கு முன்னாடி ஒரு பிட்டு பாத்திருந்தேன் நான். அதே ரொம்ப அலார்மிங்கா இருந்தது. ஃபுல் வீடியோ பார்ப்போம், பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுவோம். இல்லைன்னா சாதாரண நான் உணர்ச்சி வசப்பட்டு இம்பல்சிவா ஒரு விஷயத்த பண்ணிட்டு அரைகுறையா ஏதாவது பண்ண வேண்டாம்னு உட்காந்து பார்த்தா என்னால பார்க்க முடியல. இப்படி பிளட் பிரஷர் ஏறிட்டு இருந்தது. மாச விளக்குல இருக்கிற சமைக்கப்படாது, ஏன்னு கேட்கப்படாது. இந்த ஏன்னு கேட்டே கெட்டு போச்சு நம்ம சமூகம். பெரியவா ஒண்ணு சொன்னா கேட்கணும். நீங்க இவ்வளவு தைரியமா பேசுறேன், இவனா பூனல நறுக்கிறேன்னு வந்தா என்ன பண்ணுவேன்னா, அவன் நறுக்கவே வேண்டாம், நானே கட்டி கொடுக்கறேன். ஏன்டா நான் நம்மள்ட்ட மந்திரம் இருக்கேன், இன்னொன்னு போட்டு போமே. நான் வீடியோ எடுங்க, எனக்கு பேசணும் சொல்றேன். என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, வேண்டாம் நீ சும்மா இரு, இப்படி 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, இதுக்கெல்லாம் நீ ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பியான்னு. ஆனா இதுக்கு பேசாம இருந்தா ரொம்ப தவறாயிடும். என்ன பேசியிருக்காரு அவரு? அதுவும் இந்த மாதிரி ஒரு மாநாட்டுல அவருக்கு மரியாதை கொடுத்து அவர் உட்கார வச்சு இத்தனை பேர் அவர் பேசினது கேட்டிருக்காங்களே, யாருமே எதிர்ப்பு சொல்லலையா? என்னெல்லாம் வார்த்தை விட்டுருக்காரு. பாபம் புண்ணியம், பிராமணன் யஜ்ஞம் பண்ணி பாபத்தை எல்லாம் அவரை யஜ்ஞம் பண்ணறதுனால அவருக்கு பாபம் எல்லாம் எஃபெக்ட் ஆகாது. ஆனா இன்னொருத்தர் அவங்க பாவம் பண்ணறதுக்கே இருக்காங்க. நீ பாவத்தை பண்ணு, அதுதான் உன் வேலை, நீ யஜ்ஞம் பண்ண கூடாது. அடுத்த ஜென்மா நான் பிராமணனா பிறக்கணும். வேண்டாம் வேண்டாம், நீ நாடாராவே போறேன். ஏன் அப்படி? நான் பிராமணனா பிறந்தா கஷ்டம்டா, ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும், நிறைய பிரச்சனை. நீ நாடாராவே இரு, கொள்ளையடிக்கலாம், பூத்தியாளோட இருக்கலாம், சீட்டாடலாம். இதெல்லாம் பாவம் இல்லையா? பாவம் தான். இந்த பாவத்தை எப்படி போக்குறது? இன்னொன்னு, இந்திரா காந்தி அவர்கள் பத்தி பேசியிருக்காரு. கிணத்துக்கு அந்த பக்கம் உட்கார வச்சாங்க. ஏன்னா தலைய முண்டனம் பண்ணாத ஸ்திரீ அவங்க. What is he talking? இதனாலதான் பார்ப்பனியத்தையும் பார்ப்பனர்களையும் அட்டாக் பண்றாங்க. சக மனிதன மனுஷனா மதிக்காத அப்படி என்ன புத்திசாலி, என்னத்த சுப்ரீம்? இவங்களுக்கு மட்டும் என்ன இவ்வளவு மூளை இருக்கிறவங்க அப்படி பேசுவாங்களா? நாங்க யாரையும் சப்ரஸ் பண்ணல. பிசிக்கல் அக்ரெஷன் மட்டும் கிடையாது, உடல் ரீதியா வயலண்ட் ஆகணும்னு இல்ல, மன ரீதியான வயலன்ஸ்ல அது. இதை விட ஒரு வயலன்ஸ் இருக்க முடியுமா? இந்திரா காந்தியோட பேசுறவோ கிணறுக்கு நடுவுல அந்த பக்கம் உட்காரச்சு பேசினார். ஏன்னா அவன் சிட்டை எடுக்காத ஸ்திரீ, அதனால பார்க்கப்படாதுன்னு. அந்த தர்மம் அவனுக்கு தெரியல. சில தர்மங்கள் நம்ம கடைபிடிச்சுதானு. நான் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டேன், வெங்காயம் மூட்டு சாப்பிட மாட்டேன், கல்யாணத்திலேயே சாப்பிட மாட்டேன். இப்ப என்ன தங்க வச்சிருக்க ஒரு கவுண்டர் தான், வாசலாம் தங்குறேன், சாப்பாடு மட்டும் நம்மள வாழத்துல இருந்து வருது. இந்த மைண்ட் செட்ல இருக்கிறதுனாலதான் இன்னும் இந்த சொசைட்டிக்குள்ள இன்டகிரேட் பண்ண முடியல, தனியா பாக்குறாங்க. மிஸ்டர் கல்யாணராமன் மாதிரி ஆளுங்க பேசுறது பேச்சுனால அந்த மைண்ட் செட், பேச்சு மட்டும் இல்ல, இங்க இருந்து பேசினா போறாது. செகுலரிசமோ ஈக்வாலிட்டியோ மனசுல இருக்கணும், அது மாறணும். அந்த அழுக்குனாலதான் எவ்வளோ நம்ம ஜென்வனா ஒரு விஷயம் சொன்னாலும் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்கன்னு நம்மள ஜட்ஜ் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருந்தோம்னா வரும் தலைமுறைகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். மிஸ்டர் கல்யாணராமன் பேசினது ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம், கண்டனம் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கோவிலுக்குள்ள போறோம், நான் போறேன், இன்னொருத்தர் போறாங்க, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாங்களா? சட்டத்துல ப்ரொவிஷன் இருக்கு, ஆனா மைண்ட் செட் மாறி இருக்கா? ஒரு கடவுள் வழிபாடு நடக்கிற இடத்துல பணம், பதவி, ஜாதி 3மே வேலை செய்யுது. கடவுள் வழிபாடு நடக்கிற இடத்துல எப்போ மனிதர்கள் எல்லாம் ஒரே மாதிரி நம்ம ட்ரீட் பண்றோமோ அன்னைக்குதான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கும். இல்லைன்னா என்னத்த டெவலப்மெண்ட் என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு காலத்துல இதெல்லாம் இருந்தது, வேர்ல்டுல எல்லா இடத்துலயும் இருந்தது. அதெல்லாம் உடைச்சு போட்டு ரெமெடியல் மெஷர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. ஒன் வேர்ல்ட் ஒன் ஃபேமிலி சொல்லிட்டு இருக்கிற டைம்ல இவர் என்னென்ன பேச்சு பேசுறாரு? இதை விட ரெக்ரெசிவா இருக்க முடியுமா? மூத்த பத்திரிகையாளர் மிஸ்டர் பாண்டே அவர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன், தாழ்மையா ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். அடுத்த வாட்டி இந்த மாதிரி பிராமண சமாஜம் மாநாடுக்கு போகும்போது
இத பத்தி பேசுங்க. இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. மைண்ட் செட்டை மாத்திக்கிங்க. சொசைட்டில ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் மைண்ட் செட் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் உட்கார்ந்து நாங்க சுப்ரீம் கம்யூனிட்டி இதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம வாழ்ந்து வந்த ஒரு வாழ்வியல் இருக்கு, நம்மளுக்கு நம்ம வே ஆஃப் லைஃப் இருக்கு. அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை வச்சுக்கலாம், தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போடணும். இன்இக்வாலிட்டி என்கரேஜ் பண்றது விஷயங்களை தூக்கி போடணும். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நம்ம ரவுடி எல்லாம் ஆகணும்னு இல்ல, மனுஷனா ஆனா போறோம். இந்த ஒப்ரஸ் கம்யூனிட்டியில எவ்வளவு இன்டெலக்சுவல்ஸ் இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அவங்களோட இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு துறையிலையும் அவங்க எல்லாம் அப்படி சுத்திட்டு தெரியறது இல்ல. அதான் வித்தியாசம். நாங்க சுப்ரீம் சொல்லிட்டு சுத்திட்டு தெரியறது இல்ல. புத்திசாலி, என்னத்த புத்திசாலி? அவர் பேசுறது பேச்ச பாத்தீங்கன்னா, பாஸ்கி வந்து அந்த மாநாட்டுல பேசியிருக்காரு. அவர் வந்து ஜாலியா நம்ம அங்க இருக்கிறவங்கள கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுவோம்னு அவர் நம்ம சுப்ரீம் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டாரு. ஹிஸ்டரி வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப தவறான வார்த்தை. நம்ம கான்சியஸா இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணோம். அதை அவாய்ட் பண்ணோம்னா நம்ம மைண்ட் செட் மாறணும். மைண்ட் செட், நத்திங் எல்ஸ். இன்னைக்கு நான் இத பத்தி பேசலன்னா என்ன மாதிரியான ஒரு 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 ஐ வுட் கன்சிடர் மை செல்ஃப் டு ஹேவ் அட்டர்லி ஃபெயில்டு. என்னால கேட்க முடியல அவர் பேசுறது. So regressive. Whoever conducted that சமாஜம் மீட்டிங், எனக்கு தெரியல அது எந்த குரூப்னு தெரியல. எனக்கு பல தடவை இன்வைட் வந்து நான் போக மறுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பி அசோசியேட்டட் டு எனி குரூப். நாங்க எப்பவுமே அந்த மாதிரி ஒரு குரூப், ஒரு இது அந்த மாதிரி போனது கிடையாது. பட் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் யார் இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் டேமேஜிங். ஒன்ஸ் அகேன் இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு நான் என்னோட கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.